தொலைவான காட்டுல காகங்கள் சொந்தமா காய்கறி கடை நடத்திட்டு வந்தாங்க. சுண்டக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், காய்கறி வாங்கலையோ? காய்கறி வாங்க வாங்க, எல்லா பொருட்களும் விலை குறைவா தரேன், வாங்க வாங்க. தம்பி, 1 கிலோ வெண்டைக்காய் என்ன விலைப்பா? மா, 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா. என்னப்பா 20 ரூபான்னு சொல்ற? மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும்னு தான் நான் வந்தேன். சரிப்பா, எனக்கு 10 ரூபாய்க்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் கொடு. இல்லம்மா, கொடுத்தா 1 கிலோவா கொடுப்பேன். 1/2 கிலோலாம் நான் வியாபாரம் பண்றது இல்ல. தம்பி, என்ன இப்படி சொல்ற? நான் தனியா வாழ்றேன். எனக்கு எதுக்கு 1 கிலோ வெண்டைக்காய்? அதை வாங்கிட்டு போய் நான் என்னப்பா பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொடுத்தா 1 கிலோவா கொடுக்குறேன். அப்படி இல்லையா, நீங்க வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கோங்க. சரிப்பா, நீ இவ்வளோ கராரா பேசுறப்போ அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? தூரத்துல மிட்டு கிளி ஒரு காய்கறி கடைய நடத்திட்டு வந்தது. அது கடைக்கு போன வயசான காகம் 10 ரூபாய்க்கு வெண்டைக்காவை வாங்கிட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்கு பறந்து வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோரி காகம் தன்னோட கணவர் காலுவுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்தது. காலு, இந்தாங்க, உங்களுக்காக உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இல்ல கோரி, எனக்கு பசி எடுக்கல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் காலு, என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோர்வா பேசுறீங்க? காலையில இருந்து வியாபாரமே ஓடல கோரி. நான் பாட்டுக்கு கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போகுது. எந்த பறவையுமே நம்ம கிட்ட காய்கறி வாங்கல. எந்த பறவையும் காய்கறி வாங்கலையா? ஏன், பறவைங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. அதான் பக்கத்துல ஒருத்தி கடை திறந்திருக்கால, அவகிட்டயே போய் எல்லாரும் காய்கறி வாங்குறாங்க. யார சொல்றீங்க நீங்க? அந்த வீணா போன மிட்டுவையா? ஆமா ஆமா, அவதான் எல்லா பறவைங்களுக்கும் மலிவான விலையில காய்கறி தர்றா. எல்லாரும் அவகிட்டயே போய் வாங்குறாங்க. இதனால நமக்கு ரொம்பவே நஷ்டமாயிடும் போல. காலு, என்ன ஆனாலும் சரி, வரவங்க யாரும் அவகிட்ட காய்கறியே வாங்கக்கூடாது. இருங்க, நான் இப்பவே அதுக்கு ஒரு வழி பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கோரி காகம் அங்கிருந்து மெட்டுவோட கடைக்கு வந்தா. என்ன, காலங்காத்தால என்னோட கடைக்கு வந்திருக்க? எதுக்காக நீ காய்கறி எல்லாம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குற? இதனால எங்களோட வியாபாரம் தான் கெட்டு போகுது. நான் ஒன்றும் குறைஞ்ச விலைக்கெல்லாம் கொடுக்கல. நியாயமா என்ன விலைக்கு விற்கணுமோ அதுக்கு தான் கொடுக்குறேன். அப்படின்னா நாங்க அநியாயமா விற்கிறோம்னு சொல்றியா? நான் சொல்லல அப்படி. ஆனா காட்டுல இருக்கிற பறவைங்களாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? ஒழுங்கு மரியாதையா கடையை காலி பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்ன, நானும் பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு ஓவரா பேசுற. ஆமா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால என் கடை முன்னாடி வந்து இப்படி கத்திட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. அப்படின்னு சொல்லி மிட்டுவும் ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு கோரிக்கு ரொம்பவே கோபமாயிட்டு உடனே கோரிக்காகவும் தன்னை மீறி கோவத்துல மிட்டுவை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா மிட்டுவோட கண்ணுல காயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிட்டு கிளி காய்கறி கடைக்கு பதிலா ஒரு பழக்கடைய வச்சுச்சு. காட்டுல பழக்கடை இல்லாததால எல்லா பறவைங்களும் மிட்டு கிட்டேயே பழங்களை வாங்கினாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட காகங்கள் மிட்டுவுக்கு போட்டியா ஒரு பழக்கடைய வைக்கணும்னு நினைச்சாங்க. காலு, அந்த மிட்டு பழக்கடை வச்சு நிறைய லாபம் பாக்குறா. நாமளும் ஒரு பழக்கடைய வைக்கணும். அப்பதான் அவளை தோக்கடிக்க முடியும். கோரி, மிட்டுக்கு சொந்தமா பழத்தோட்டம் இருக்கு. அதனால அவ பழக்கடை வைக்கிறா. நமக்கு தான் பழங்கள் இருக்கிற தோட்டமே இல்லையே. நாம எப்படி வைக்க முடியும்? காலு, இந்த காட்டோட எல்லையில இருக்குல்ல கழுகோட தோட்டம். அதுல இருந்து நம்ம பழங்களை பறிச்சுக்கலாம். கழுகுதான் இப்ப வெளியூருக்கு போயிருக்கே. அதுக்குள்ள நாம பழங்களை பறிச்சு ஒரு பெரிய லாபத்தை பார்த்துடலாம். பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் காகங்கள் 2 பேரும் கழுகோட பழத்தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற மாமரத்துல ஏறி மாம்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மாமரத்தோட ஒரு கிளை உடைஞ்சு அதுல இருந்த கோரி காகத்தோட மேல
அந்த மரக்கிளை மொத்தமும் விழுந்தது. காலு காலு எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க. என்னால மூச்சு விடவே முடியல. காலு எனக்கு உதவி பண்ணுங்க காலு. கௌரி, நீ பயப்படாத, நான் எப்படியும் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி காலு அந்த மரக்கிளையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். ஆனா எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவனால அதை தனியா எடுக்கவே முடியல. கௌரி, நீ எவ்வளவோ முயற்சி பண்ணிட்ட, என்னால இந்த கிளைய அசைக்க கூட முடியல. இரு, யாராச்சும் பறவைங்க போனா அவங்கள கூப்பிட்டு உதவி கேட்கலாம். அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி அந்த பக்கமா போனுச்சு. உடனே காலு மீனு கிட்ட உதவி கேட்டான். காலுவும் மீனுவும் சேர்ந்து அந்த மரக்கிளையை எடுக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனா எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த கிளையோட எடை ரொம்ப அதிகமா இருக்கதால அவங்க 2 பேராலையும் அதை அசைக்கவே முடியல. கோரி, உன்னை காப்பாத்தணும்னா அது மட்டும் ஒருத்தியால தான் முடியும். அவளோட கூர்மையான வாயால தான் இந்த மரத்தை வெட்ட முடியும். நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன். பிறகு அங்கிருந்து போன மீனும் மிட்டுவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தது. இந்த கோரி ரொம்பவே மோசமானவ. எந்த தப்புமே செய்யாத என்ன அன்னைக்கு ரொம்பவே அடிச்சு காயப்படுத்தினா. இன்னைக்கு நான் எப்படி இவளுக்கு உதவி செய்ய முடியும்? பிறகு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா மிட்டு மரக்கிளைய வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சது. மீனு, இந்த கிளை ரொம்ப தடிமனா இருக்கு. என்னால கண்டிப்பா இதை வெட்ட முடியல. வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் கோரியோட வாலை வெட்டுறேன். அப்பதான் கோரிய பிழைக்க வைக்க முடியும். என்னது? என்னோட வாலை வெட்ட போறியா? காலு, வால் இல்லாம நான் எப்படி காலு இருக்க முடியும்? இங்க பாரு கௌரி, இப்போதைக்கு உனக்கு உயிர் தான் முக்கியம். மிட்டு, என்ன பண்ணணுமோ பண்ணு, எப்படியாச்சும் என்னோட கௌரி உயிரை மட்டும் நீ காப்பாத்து. உடனே வேக வேகமா கோரியோட வாலை வெட்ட ஆரம்பிச்சது. ஒரு வழியா மிட்டு கோரியோட வால் மொத்தத்தையும் வெட்டுனுச்சு. இப்போ கோரிக்காகம் அந்த மரக்கிளையில இருந்து வெளியில வந்தா. அவகிட்ட வால் இல்லாததை நினைச்சு கோரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சா. என்னோட வால் மொத்தமும் போயிடுச்சு. இப்ப நான் பாக்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அழுதபடியே கோரிக்காகம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் பார்த்து மிட்டுவும் மீனுவும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொலைவன காட்டுல வாழ்ற மீனுவுக்கு ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்து எல்லா பறவைங்களும் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. அந்த பக்கமா போன காலுக்காகவும் மீனுவோட வீட்டை பார்த்தது. என்ன ஒரு அழகான வீடு! இந்த மீனு மட்டும் எப்படிதான் அவளோட வீட்டை இவ்வளவு அழகா கட்டியிருக்காளோ! சாகிறதுக்குள்ள ஒரு நாளாச்சும் இவளோட வீட்டுல நாம வாழ்ந்துடணும். கபூத்தர், எனக்கும் அந்த மீனு மாதிரி ஒரு பெரிய வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு. அவளோட வீடு பத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆமா மிட்டு, நான் கூட எப்பயுமே அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், இந்த வீட்டுல மீனுக்கு பதில் நாம இருந்தா எப்படி இருக்கும்னு. அந்த நேரம்னு பார்த்து மிட்டுவும் கபூத்தரும் மீனுவோட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கத அது கேட்டுது. பறவைங்களா, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன். உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த மீனு வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு வச்சு என்ன பண்றது? நம்மளால எல்லாம் இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா சொல்லு? நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த வீட்டை விட்டு மீனுவை நிரந்தரமா வெளியில அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நாம 3 பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழலாம். அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் அவனோட திட்டத்தை பறவைங்க கிட்ட சொன்னது. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனது. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் நேரா அவளோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உணவை எடுத்துக்கிட்டு மீனும் அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. வீட்டோட கதவு உள்பக்கமா தாழிட்டு இருக்கத பார்த்து மீனும் ரொம்பவே அதிர்ச்சியானா. யார் இது? யாரு? யாரு என்னோட வீட்டுக்குள்ள இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளியில வாங்க. நான் காலுக்காகும் இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தான். நீ என்னடானா இது உன்னோட வீடுன்னு சொல்ற? காலு அண்ணா, என்ன எப்படி இருக்கீங்க? இந்த வீடு என்னோடது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்குமே அது தெரியும். ஓஹோ,
அப்படியா கதை? சரி மீனு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ போயிட்டு இது உன்னோட வீடு தானே நிரூபிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரே ஒரு பறவையை மட்டும் கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறமா நான் வீட்டோட கதவை திறக்கிறேன். அப்படின்னு காலு சொன்னான். இது கேட்டு அழுதபடியே மீனு குருவி அங்கிருந்து மிட்டுவ பாக்குறதுக்கு போனது. மிட்டு, காலு என் வீட்டுக்குள்ள போய் தாழிட்டுக்கிட்டான். அது அவனோட வீடுன்னு சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு மிட்டு. நீ வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தானே சொல்லு. என்ன மீனு சொல்ற? அது காலுவோட வீடு தானே, நீ என்ன உன்னோடன்னு சொல்ற? என்னாச்சு மிட்டு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அந்த வீடு என்னோடதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ என்னடானா அது காலுவோட வீடுன்னு சொல்ற? அந்த வீடு காலுவுக்கு தான் சொந்தம். அவன் ரொம்ப காலமா அந்த வீட்டுல தான் இருக்கான். இது கேட்டு மீனு குருவி ரொம்ப கவலையோட கபூத்தர் கிட்ட வந்தது. கபூத்தர் அண்ணா, காலு என் வீட்டை அபகரிச்சுக்கிட்டான். தயவு செஞ்சு அந்த வீட்டோட சொந்தக்காரி நான் தான்னு அவன் கிட்ட வந்து சொல்லுங்க. என்ன மீனு சொல்ற? உனக்கு எங்க இருக்கு வீடு? நீ ஏன் மரக்கிளையில வாழ்ந்துட்டு இருக்க? அது காலுவோட வீடுதான். சும்மா எங்க எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. கடவுளே, அந்த வீடு என்னோட தானே நான் எப்படி நிரூபிக்கிறது? என்னால நிரூபிக்க முடியலன்னா அந்த காகம் அதை எடுத்துக்கும். அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போன மீனு அங்கிருந்து ரொம்ப வேகமா வெளியேறினா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிட்டு கிளி அந்த வீட்டுக்கு வந்தது. என்ன மிட்டு, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே சொன்ன அந்த மீனுவை வெளியில துரத்திட்டா இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலான்னு. முட்டாள் மிட்டு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இனிமே நான் தான். அந்த மீனுவை தருத்துறதுக்காக தான் உன்கிட்ட உதவி கேட்டேன். நீ அதை நம்பி இந்த வீட்டுல தங்கலான்னு நினைச்சியா? ஒழுங்கா எங்க இருந்து ஓடிடு. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா மிட்டுவை பிடிச்சு தள்ளினது. மிட்டுவோ அழுதபடியே அங்கிருந்து வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கபூதர் காலுவோட வீட்டுக்கு வந்தது. என்ன கபூதர், மறுபடி நீ வந்திருக்கியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். மீனுவை வெளியில துரத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் நல்லவ மாதிரி பேசினேன். நீங்க என்னடான்னா அதை நம்பிட்டு என்னோட வீட்டு கதவை வந்து தட்டுறீங்க. தான் ஏமாந்து போயிட்டோன்னு முடிவு பண்ண கபூதர் அங்கிருந்து அழுதபடியே வந்தது. அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி ஒரு பூக்கள் நிறைஞ்ச தோட்டத்துக்கு வந்தா. அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அழகான பூக்களால செய்யப்பட்ட வீட்டை அவ பார்த்தா. அந்த வீட்டை பார்த்ததும் மீனுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, அந்த காகம் நம்மள நல்லா ஏமாத்திருச்சு. அது பேச்ச கேட்டு நம்ம மீனுவை தப்பா நினைச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டோம். ஆமா மிட்டு, நீ சொல்றது என்னமோ சரிதான். அந்த மீனும் ரொம்பவே நல்லவ. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. அவளை போய் நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம். கடைசியில நாம தான் ஏமாந்து போய் நிக்கிறோம். எப்பவுமே அடுத்தவங்களை ஏமாத்தி எடுத்துக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நினைச்சு நிக்காது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.